ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜூன் 17க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருக்கோம், ரிலேட்டடாக இருக்க ஒரு ஸ்கீமை பார்த்துடலாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்கள், மக்களை தேடி மருத்துவங்க. மக்களை தேடி மருத்துவம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 5 மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் சமணப்பள்ளிங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சமணப்பள்ளியில் தான் இந்த ஸ்டார்ட் பண்ணி. என்னென்னா 45 வயதுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் பண்ணி என்னென்னா வீடுகளே தேடி நீரிழிவு நோய்கள், ரத்த அழுத்த நோய்கள் இதெல்லாமே சரி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தமிழகம் முழுவதும் 10,000 சேவை முகாம்கள் அப்படின்னா தமிழக அரசு செய்த சாதனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள், மக்களுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் நியூஸ், ஜம்புத்தீவு பிரகடனம், மருது சகோதரர்களுக்கு ஆளுநர் மரியாதைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் ஹிஸ்டாரிக்கலில் பாளையக்காரர்கள் சிஸ்டம் ஒன்று படிப்பீங்க. அதில் திருச்சி பிரகடனம் சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, ஜம்புத்தீவு பிரகடனம், திருச்சி பிரகடனம்னு சொல்லிட்டு அது எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூன் 16 வெளியிட்டனர். அதனால் ஆண்டுதோறும் ஜூன் 16 ஜம்புத்தீவு பிரகடன நாளாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் போய் என்ன படிக்கணும்னா, பாளையக்காரர்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கிளர்ச்சிகள் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அது கண்டிப்பாக பயன்படும். நெக்ஸ்ட் ஒன், நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இந்த சென்டர் பேஜ் ஆர்டிக்கலில். ஸோ அப்படின்னு பொறுப்புகளை ஏற்கும் அரசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, ஜிடிபி மொத்தமாக சேர்க்குறது, அந்த ஜிடிபி வச்சு தான் ஒரு நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது சொல்ல முடியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, அதை தொடர்ந்து 4வது நாடாக எது வந்துச்சு? இந்தியா வந்துச்சுங்க. ஐ திங்க் அடுத்த இன்னும் 2 வருஷத்தில் 3வது ஜிடிபி உற்பத்தியில் 3வது நாடாகவும் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம இந்த வருஷம் தெரிஞ்சுக்கணும், அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, இந்தியா அப்படின்றது டேட்டாஸ் மட்டும் எழுதிக்கிங்க போதும். மற்றெல்லாம் ஸ்டாட்டிக்ஸில் படிச்சுக்கலாம். தனிநபர் வருமானம் தொடர்பான 195 நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா 141வது இடத்தில் இருக்குது. தனிநபர் வருமானத்தை எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 141 அப்படின்றத நோட் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் ஒன், தொழில்சார் நோய்கள், பணி பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ ரீசன்ட் டேட்டா, நம்ம உலக சர்வதேச தொழிலாளர் அமைப்புன்னு ஒன்று இருக்குங்க. அவங்க ரீசன்ட் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாஸ் அப்படியே கவனிச்சுட்டு அவங்க எக்ஸாமுக்கு பயன்படும். மெயின்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். நாட்டில் 63 கோடி பேர் பணிகளில் ஈடுபட்டிருக்காரு. அப்போது அந்த 63 கோடி பேரில் 20 கோடி பேர் பெண்கள் தாங்க. அப்போ வேலை செய்பவர்கள் 45% பேர் விவசாயத்திலும், தொழில்துறையில் 25%, சேவைத்துறையில் 30% இருக்காங்க. இப்போ விவசாயத்துறையில் தான் இப்போ அதிகமாக வேலையாட்கள் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்களுடைய பணி, அவங்களுடைய சுமை அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 28 வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது கொஷின்ங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 28 வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன சொன்னோம்? ஏப்ரல் 28. பட் இந்த டேட்டாஸ் எல்லாமே மெயின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இன்னைக்கான குரல் பாருங்கள், ஊழையும் உப்பகம் காண்பார், உழைவின்றி தாழாது ஊஞ்சுற்றுபவர் அப்படின்னு இருக்காங்க. சோர்வு இல்லாமல், முயற்சி குறைவு இல்லாமல் முயல்கின்றவன், செயலுக்கு இடுவராக வரும் எல்லா ஊழலையும் என்ன பண்ணுறாங்க? ஊழல்னா விதின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு காலத்தில் தோல்வியை செய்வான். அப்போ விதிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சோர்வே இல்லாமல் போயிட்டே இருப்பார் அப்படின்றது திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட்டு, விரைவில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா. நான் சொன்ன மாதிரி தான் ஜிடிபியில் கண்டிப்பாக வந்துடுவோம். ஸோ அதுவும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் இங்கே பிரதமருக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது, எல்லோரும் எதிர்பார்த்து தான். சைப்ரஸ் சென்ற பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய விருந்தான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி மகாரியோஸ் 3 என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இப்படியே கேட்பாங்கப்பா. ஐ திங்க் 23க்கு மேலே வாங்கிட்டார்ப்பா விருது. அதிக விருதுகளை வாங்கிய பிரதமர் வரிசையில் இவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு அறிக்கை வெளியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக 2027 கொடுத்துருவாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திடுவாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நார்த்துங்க, இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், லடாக் யூனியன் பிரதேசங்களில் முடிச்சிருவாங்க. 2027 சவுத் வந்துடுவாங்க. ஃபுல்லாகவே முடிச்சு 27 மக்கள் தொகை 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, ஜியாகிரஃபியில் 5th லெசனுங்க. சார் நான் சொல்கிறது எல்லாத்தையும் படிச்சிருங்க, யோசிக்காதீங்க. ஏன்னா இது இப்போ படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். இப்போ அந்த மக்கள் தொகைன்னு ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் ஃபுல்லாக படிச்சிருங்க. இன்றைக்கி தள்ளி போடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும்.
ஐ திங்க் ஓகே கைஸ். ஸோ இன்றைக்கி நியூஸ் மொத்தமாக இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ டெய்லியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. குயிஸ் போடுறேன், அந்த குயிஸ் அட்டன் பண்ணிடுங்க. நான் எப்பவும் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ரெகுலராக படிக்க வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படும் அப்படின்றது சொல்லிடுறேன். நம்ம டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.